ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வாலெட் ஏர்ட்ராப் தான். சேஃப் வாலெட் ஏர்ட்ராப் தான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து கிட்டத்தட்ட $100 ஒவ்வொருத்தரும் கிடைக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரீசன் என்னென்னா, இது குறைஞ்ச அளவு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் 70,000 பார்ட்டிசிபேட் தான் அவங்க அலோட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நோட் பண்ணி 70,000 பேர் தான் அலோட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்ரெடி 10,000 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். அண்டு நம்மளுடைய சேனலில் கூடுதலாக வாலெட் ஏர்ட்ராப் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ரீசன் என்னென்னா, அப்படியே நான் வாலெட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஏர்ட்ராப் ஷேர் பண்ணும்போது அதற்கு நமக்கு 100% ரிட்டர்ன் இருக்கும். அதுதான் அதில் மெயின் கான்செப்டே. ஸோ கண்டிப்பாக வந்து அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு மோட்டிவேஷன் காய். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அது இல்லாமல் லாஸ்ட்டாக மேலே ஒரு டொன் காயின் நம்ம வந்து ஒரு ப்ரீட்டன் ஏர்ட்ராப் பட்டன் பண்ணியிருந்தோம். அந்த ஏர்ட்ராப்பில் டொன் காயின் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட $6 கொடுத்தான டொன் காயின் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. டெய்லி நம்ம ஏர்ன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது டொன் காயின் வேறு ஒன்றும் கிடையாது, டெலிகிராமில் ஓன் டொன் காயின் தான் அது. ஸோ ஃப்ரீயாக கான்செப்டில் ஏர்ன் பண்ணிட்டு அதை மேலே ஐபட்டில் டீட்டெயில் வீடியோ கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பார்த்து சைன் பண்ணி டெய்லி ஏர்ன் பண்ணுங்கள். இப்போ வாங்க அப்படியே வீடியோ போகலாம். அந்த கிரிப்டோ டெக் தமிழ். ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குற சேஃப் வாலெட்ற ஒரு ஏர்ட்ராப் தான். ஸோ நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து அந்த வாலெட் ஏர்ட்ராப் தான் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அது பிட்கெட் எக்ஸ்சேஞ்ச், பிட்கெட் வாலெட்டாக பிட்கெட் எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும், இல்லாட்டி பைபிட் எக்ஸ்சேஞ்சாக இருக்கும். இது வந்து சேஃப் பால் வாலெட்ன்றது கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் டெலிகிராம் கூட்டிட்டு போகும். ஸோ அங்கே லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டோரில் சேஃப் பால் வாலெட் இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாலும் ஏதாவது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ கெட் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுறேன். இங்கே உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி பாஸ்வேர்டு இருக்குது. கண்டிப்பாக உங்களோட பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி கொடுங்க. அண்ட் ஆல்ரெடி சேஃப் வாலெட் இருந்தால் அது ஓகே, உங்களுக்கு அந்த ஏர்ட்ராப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து இல்லாதனால நான் திரும்பி புதுசாக டவுன்லோட் பண்ணுறேன். ஸ்டார்ட் சேஃப் பால் ஜேர்னி கிளிக் பண்ணிட்டு சொஃபியா வாலெட்டை மேலே முதலாவது கிளிக் பண்ணுறேன். இப்போ நியூ வாலெட்டை கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ப்ரைவேட் கீ ஸ்டாப் போட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க. நான் வந்து நியூ வாலெட்டை கிளிக் பண்ணுறேன். அண்ட் நம்ம வாலெட் கிரியேட் பண்ணியாச்சு. இது வந்து பேக்கப் வந்து கூகுள் ட்ரைவில் எடுக்க போனீங்கன்னா மெனுவில் வந்து அந்த 12 சீட் பெட் அந்த மெனுவில் அதை காப்பி பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் காப்பி பண்ணுற உங்களுக்கு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை காப்பி பண்ணி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வாலெட் கிரியேட் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்டார்ட் யூஸிங் வாலெட் தான் கொடுக்குறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இன்டர்ஃபேஸ். இதில் வந்து நம்ம வந்து டிஎப்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தேன் டிஎப்ஸ்ன்ட்டு. இதெல்லாம் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தா இதில் டிக் பண்ணிவிட்டு வியூ டிஎப் ஸ்டோன் விடுங்க. ஓகே, இதில் இந்த இருக்குதான் ஸ்டாப் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் அண்டர்ஸ்டூட் அதை கிளிக் பண்ணுங்கள். இது நம்ம அல்டர்னேட் ஏர்ட்ராப் தான், ஹூன்ற இந்த ஏர்ட்ராப் தான். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஏர்ட்ராப் வந்து கிட்டத்தட்ட வந்து டோட்டலாக வந்து 70,000 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ இது வரைக்கும் 10,000 பேர்கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதில் வந்து ரிவார்டு வந்து இந்த செல் டோக்கன் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் என்எஃப்டியும் நம்ம வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா பிட் லைஃப் என்எஃப்டியும் நமக்கு கொடுக்குற மாதிரியும் சேல் என்ன டோக்கன் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நல்ல ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் எல்லாத்துக்கும் நம்புகிறோம். ஒரு வாலெட் ஏர்ட்ராப் தானே, ஸோ கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தா பெருசாக இல்லை, சின்ன டாஸ்க்கு தான் இதில் இருக்குது. இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஷேர்ஸ் வர முடியும். இதில் பாயிண்ட் கணக்கில் போட்டிருக்காங்க. 0.2 0.2 பாயிண்ட் உண்டு. இதில் மெயின் டாஸ்க் வந்து 4 ஷேர்ஸ்னு இருக்குது. அப்போ இதை வந்து கம்ப்ளீட் பண்ண கட்டாயம். இதுக்கு நீங்கள் $1 வர்த்தான பிஎன்பி கண்டிப்பாக தேவை. இந்த டாஸ்க் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறது இதெல்லாம் ஓகே. இந்த மெயின் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது $1 வர்த்தான பிஎன்பி தேவை. ஸோ கண்டிப்பாக வந்து பிஎன்பி $1 வர்த்தான பிஎன்பி நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களை அசட்ஸில் வச்சுக்கொள்ளுங்க. இதில் இந்த ரெஃபர் ப்ரோக்ராம் இருக்குது. இதில் பார்த்து இன்வைட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருவேன். அந்த ரெஃபர் இதை நீங்கள் என்டர் ரெஃபர் கொடுக்கேன்னு கிளிக் பண்ணிவிட்டு பேரை கொடுங்க. இது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வரும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து உங்களோட இதில் மல்டிபிள் ஆட்கள் ஷேர் பண்ணும்போது இந்த அக்கௌண்ட் மல்டிபிள் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட ரெஃபரை கூட அங்கே கொடுத்து இதில் அப்ளை பண்ணுங்கள். இதில் நான் என்னோடய ரெஃபர் கூட பேஸ்ட் பண்ணுறேன். இந்த ரெஃபர் கூட பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பேர் கொடுங்க. அடுத்து நீங்கள் இன்வைட் பண்ணும்போது உங்களோட ரெஃபர் கூட கொடுத்து அந்த அக்கௌண்ட்டில் பேர் கொடுங்க. ஓகே, இப்போ நான் பேர் கிளிக் பண்ணுறேன். ரெஃபர் சக்ஸஸ்ஃபுல்லி என்ட்ரு வந்துருச்சு. ஓகே, இப்போ இது வந்து வெரிஃபைன்னு விழுந்துட்டுருக்கு. பார்த்தா இப்போ நான் பேக் வரேன். இப்போ இதில் மெயின் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண அதுக்கு முன்னால் நான் வந்து ஒரு $1 வர்த்தான $1.5 வர்த்தான பிஎன்பி வந்து இதை கொண்டு வர போகிறேன். இங்கே வாலெட்டில் க்ரியேட் பண்ணி பிஎன்பி வெப் 20 சேனலில் நம்ம வந்து
விட்ரோ பண்ணி வச்சு ஒரு வேறு எக்ஸ்சேஞ்சிலேருந்து நீங்கள் இங்கே வந்து விட்ரோ பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு $1.5 வருத்தான பிஎன்பியை $1 காணும் கடைசி. இப்போ பார்த்தீங்கன்னா பிஎன்பி தான் ரிசீவ் ஆகிட்டேன் நம்ம அக்கௌண்ட்டுக்கு. இப்போ நம்ம அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுவோம். இதில் ஒரு சில டாஸ்க் வந்து இப்போ நம்ம டிஸ்கார்ட் டாஸ்க் வந்து ஒரு டே வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. மற்ற டாஸ்க்கெல்லாம் கொஞ்சம் 24 ஒரு நாள் டைம் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாலும் அது வெரிஃபை பெண்டிங்கில் இருக்கும். அப்போ அது அந்த இதில் எந்த இஷ்யூவும் இல்லை. இப்போ நான் முதல்ல அதை ஃபாலோ அண்ட் ரீட்வீட் இதை கொடுக்குறேன். இதில் கோ கிளிக் பண்ணுறேன். அண்ட் வந்து ஆத்தரைஸ் இதை கேட்குது, நம்ம அதை கொடுப்போம். இதை பார்த்தீங்கன்னா இதை சேவ் ஆகுது. ஃபாலோ கொடுங்க. ஃபாலோ கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு ஹார்ட் பட்டனும் ஒரு ரீட்வீட் பட்டனும் கொடுத்துட்டு ஒரு கமெண்ட் ஒன்று அடிச்சிடுவோம். ஒரு குட் ப்ராஜெக்ட்னு சும்மா டைப் பண்ணிவிடுவோங்க. லைக் அண்ட் ரீட்வீட் பண்ணி குட் ப்ராஜெக்ட்னு சும்மா ரிப்ளை பண்ணிவிடுவேன். இதில் தான் அதில் வேலை. நம்ம ஃபாலோவும் பண்ணியாச்சு அக்கௌண்ட்டை பார்த்துலையும். இப்போ நம்ம வந்து வெரிஃபை அந்த கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வெரிஃபை வந்து டேக்கிங் 24% கீழே போட்டிருக்காங்க. ஸோ 24 வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேக் வருவோம். பேக் வந்து இப்போ வந்து நான் மெயின் டாஸ்க் இதை கிளிக் பண்ணுறேன். இந்த 4 ஷேர்ஸ்ன்ற கிளைமை கொடுக்குறேன். இது ஒரு சில பக்னால இந்த கிளைம் ஆப்ஷன் வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ இது உடனே வேலை செஞ்சால் ஓகே. இப்போ எனக்கு வேலை செய்யுது. இதுக்கு முன்னாடி வேலை செய்யலை. இப்போ உடனே வந்து இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுறேன். சில நேரம் வேலை செய்யாட்டி கொஞ்சம் லேட்டாக ட்ரை பண்ணுங்கள். செக்யூரிட்டி பாஸ்வேர்டு இருக்குது. ஓகே, இது கம்ப்ளீட் ஆகிட்டுது. இதில் தான் நம்ம இந்த ஃபீஸ் வெட்டுறது. ஓகே, இப்போ நான் பேக் வரேன். இப்போ ஜாயின் டிஸ்கவுண்ட் இருக்குது. இதை கிளிக் பண்ணுவோம். இதை வந்து முதல்ல அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இமெயில் நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்து லாகின் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம லாகின் பண்ணுவோம். இப்போ ஓகே, இப்போ வந்து ஆத்தரைஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ பேக் வந்து திருப்பி அகைன் வந்து இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ அக்செப்ட் இன்வைட் இதை கிளிக் பண்ணுறேன். இதில் வெரிஃபைண்ட் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ண பிறகு இதில் மேன் சிம்பிள் அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல அந்த இடத்துல மேன் சிம்பிள் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம டிஸ்கவுண்ட் வெரிஃபை பண்ணலை. அதனால் மொபைலில் இது வெயிட் டிஸ்கவுண்ட் வெரிஃபை பண்ணிட்டு வரேன். ஸோ நம்ம இந்த மேன் சிம்பிள் கூட வெரிஃபை ஆகிட்டு இந்த வெரிஃபை கொடுத்தோன்னே கம்ப்ளீட் விழுந்துட்டது. ஒன்றும் கிடையாது. இது எனக்கு கொடுத்தோன்னே உடனே உங்களோட டிஸ்கவுண்ட் போகும். டிஸ்கவுண்ட் போய் உங்களோட மெயில் அட்ரஸ் லாகின் பாஸ்வேர்டை கொடுத்த பிறகு ஆட்டோமேட்டிக் உங்களோட டிஸ்கவுண்ட் ஆப் போகும். ஸோ ரெண்டுமே ஒரு மெயில் அட்ரஸ் கூட தான் வச்சுருப்பீங்க. அங்கே போயிட்டு இப்போ நான் வந்து ஆல்ரெடி என் டிஸ்கவுண்டை மொபைல் வெரிஃபிகேஷன் பண்ணல. அந்த இஷ்யூ இருந்துச்சு. ஸோ நான் வெரிஃபை பண்ணிட்டேன். அப்போ நீங்கள் ஆல்ரெடி வெரிஃபை பண்ண ஆட்களுக்கு அப்படி வந்திருக்காது. அந்த மேன் சிம்பிள் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆயிடுது. மேன் சிம்பிள் கொடுத்தாலே ஓகே வெரிஃபை விழுந்திருக்கும். அங்கே போய் வெரிஃபை கொடுத்து திருப்பி அகைன் நம்மளோட இந்த சேஃப் ஃபாலோவுக்கு வந்துட்டு வெரிஃபை கொடுத்துனா இது கம்ப்ளீட் வந்துடும். அவ்வளோதான் அதில் வேலை. ஸோ எந்த டவுட்னாலும் கீழே டெலிகிராம் என்னோட ஐடி தரேன். ஸோ கண்டிப்பாக ரிப்ளை டவுட்னா டெக்ஸ்ட் பண்ண கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதில் ஜாயின் டெலிகிராம்னு இருக்காங்க. இதை கிளிக் பண்ணுறேன். இதை கொடுத்துட்டு ஓப்பன் டெலிகிராம் போட். இதை அதுக்கு முன்னால் வந்து நம்ம டெலிகிராம் போட் இந்த டேப்பை காப்பி பண்ணி கொடுங்க. இப்போ ஓப்பன் டெலிகிராம் போட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போட் ஓப்பன் ஆகிட்டு ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுறேன். வெரிஃபிகேஷன் கோடை இந்த காப்பி பண்ண கோடை பேஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. பேஸ்ட் பண்ணி என்ட்ரா கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2லையும் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. 2லையும் ஜாயின் பண்ணிக்கொள்வோம். ஜாயின் இதில் காப்பி பண்ண பேச சும்மா டெக்ஸ்ட் பண்ணிவிடுவோம். இப்போ பேக் வரேன். இப்போ 2ஆவதும் ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் ஓகே. இப்போ நம்ம 2 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேக் வந்து
ரொம்ப ஜெயின் பண்ணனால இப்போ நான் வெரிஃபை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இது பேக் வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் வந்து 20 ஹவர்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் ஆகும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கீழே வந்து மெயின் டாஸ்க் ஆல்ரெடி நம்ம இந்த மெயின் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண பிறகு இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போது திருப்பி இந்த மெயின் டாஸ்க் 10 ஷேர்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா. இதுக்கு தேவை கிட்டத்தட்ட பிஎன்பி 0.0017 பிஎன்பி தேவை. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது இப்போ உங்களோட இந்த இந்த யூஎஸ்டி செலவு வச்சு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறேன் பண்ணுங்க, இல்லாட்டி இதோட பண்ண பிரச்சனை இல்லை. இப்போ என்கிட்ட 0.003 இருக்குது. இப்போ நான் அதை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். சார்ஜை கிளிக் பண்ணுறேன். சார்ஜ் இதை கிளிக் பண்ணுறேன். இந்த கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுறேன். பாஸ்வேர்டு ஒரு சில பக்கம் டாஸ்க் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ நாளைக்கு தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் இவ்வளோ தான் வேறு எல்லாம் ஈஸி தான், ஈஸி டாஸ்க் தான். எந்த டவுட்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் டெலிகிராம் ஐடி போட்டு விட்றேன். இவ்வளோ தான் சிம்பிள் டாஸ்க் தான். இது ஒரு சில டாஸ்க் கம்ப்ளீட் ஆகுது, ஒரு சில டாஸ்க் வந்து 20 ஹவர்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் அவ்வளோ தான் வீடியோ. நான் எந்த டவுட்னாலும் நான் டெலிகிராம் ஐடி தந்திருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சி நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மிகப்பெரிய மோட்டிவேஷன் காய்ஸ். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.